ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கம்மனு மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். சுவையாக டேஸ்ட்டாக இது பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ செய்யணும் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 1/4 கப் சேர்த்துட்டு, சோம்பு 1 ஸ்பூன், பட்டை ஒரு 4, கிராம்பு ஒரு 4, 2 பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, நட்சத்திரப்பூ 1, கூடிய புதினா தலை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, நெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு, தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக எடுத்துருக்கிறேன் நிலாக்கட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கூடையே முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். கூடையே 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நல்லா பச்சை வாசல் போக நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரியாக வதக்கிட்டு, இப்போது புதினாத்தலை மல்லித்தலை சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக, அதையும் சேர்த்து நல்லா சொல்ல வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு, இப்போ மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பிரியாணி தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, கூடயே தயிர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு, இப்போது மஷ்ரூம் நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரெஷர் போட்டு எடுத்திங்கன்னா நம்ம சுட மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரேஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப்